உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞான தானம் தந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருக்கல்யாணம் முருகனுக்கு சில பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அமுச்சு வச்சாங்க. அந்த முருகனோட வீடியோஸ்லாம் அமுச்சு வச்சாங்க. அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் நல்லா கும்பிட்டுக்கோங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் நான் வேண்டிக்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்காக கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் முருகன்கிட்ட. இப்போ தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே நான் வீட்டில் சாமிக்கு என்ன விளக்கு வச்சு சாம்பிராணியை போட்டு இப்போ தான் கும்பிட்டேன். இப்போ தான் நான் ஈவினிங் தான் கும்பிட்டேன். நான் காலையில் நான் கும்பிடவும் இல்லை, நான் டிவியும் பார்க்கல. நேற்று சூரசம்ஹாரம் பார்க்கவும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேல திடீர்னு பார்த்தோன்னா நான் செல்லை திறக்கிறேன், சூரசம்ஹாரம்லாம் எனக்கு தெரிஞ்சது. சில பேர் அமுச்சு வச்ச மாதிரியே எனக்கு முருகனே அமுச்சு வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் நான் அதை பார்த்தேன். அந்த வீடியோவில் யூடியூப்பில் தான் போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி திருக்கல்யாணம் தான் நான் பார்க்கல. அதை நான் அதுவும் ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சாங்க. அதுவும் நான் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்தது எனக்கு. சரி, அந்த ஃபோட்டோ காமிச்சானே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் நம்ம கோயில் இருக்குது, அப்படியே முருகனும் பார்த்துட்டு விநாயகரும் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகனை நல்லா வேண்டிக்கோங்க. முருகனுக்கு ஹரோகரா, கந்தனுக்கு ஹரோகரா. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு என்னமோ போல் இருக்கும். நீங்கள் எல்லாருமே கேட்கணும். நான் கோயிலுக்கு போகும்போது நான் சொன்னேன், ஐயரே எனக்கு முருகன்கிட்ட கொஞ்சம் பூ எடுத்து கொடுங்க அப்படின்னேன். பூலாம் வாங்கிட்டு போனேன். கொஞ்சம் பூ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் பல்லி அடிக்குது. டப் 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 டப்னு பல்லி அடித்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகரே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஐயர் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்து அந்த பூவை என் முருகன் கிட்ட தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மனசு திருப்தியாகவே இல்லைன்னா என்னடா திருக்கல்யாணம் பார்க்கலையே அப்படின்னு மனசு கொஞ்சம் இதாக இருந்ததா. அப்புறம் பார்த்தா முருகன் கிட்டேருந்து கொஞ்சம் பூ எடுத்து கொடுங்க சொன்னோன்னா பல்லி அப்படி அடிக்குதுங்க. எனக்கு உங்கள்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு என்னமோ போல இருக்கும். சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரே எனக்கு ஆறுதல் கொடுத்த மாதிரி இருந்தது. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேலை அம்மு ஃபேஷனில் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.